வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மாஸ்டர் ஜிகே சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின தொலைபேசி அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு தொலைபேசி எப்போ வந்தது, யாருக்காக வந்தது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த முழு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது 1880 காலகட்டம். அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே தான் நம்ம இந்தியா இருந்தது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பல விஷயங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு தான் டெலிஃபோன். ஆனால் அது அப்போ எல்லோரும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. 1881 டெலிஃபோன் சேவையை தொடங்கிறதுக்கு ஓரியண்டல் டெலிஃபோன் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற வெளிநாட்டு நிறுவனம் அனுமதி கேட்டுச்சு. அரசு முதல்ல அந்த அனுமதியை கொடுக்க தயங்கிச்சு. ஆனால் வியாபார தேவைகளுக்காகவும் தகவல் தொடர்பை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த அனுமதி அந்த கம்பெனிக்கு வழங்கப்பட்டுச்சு. சரி, இந்த சேவையை யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பிரிட்டிஷ் அதிகாரிகள், அரசாங்க அலுவலகங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு தான் முதல்ல கிடைச்சது. அவங்களுக்கு ஆட்சி நிர்வாகத்திற்கு வேகமான தொடர்பு இதன் மூலியமா கிடைச்சது. ரெண்டாவதாக பெரிய பிரிட்டிஷ் வணிக நிறுவனங்களுக்கு கிடைச்சது. வியாபார தொடர்புகளுக்கு இது அத்தியாவசியமாக இருந்துச்சு. மூன்றாவதாக மிகவும் செல்வந்த இந்தியர்கள், ஜமீன்தாரர்கள், பெரிய வணிகர்கள் என சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் நெருங்கிய தொடர்பில் இருந்த சிலருக்கே இந்த தொலைபேசி கிடைச்சது. இது ஆடம்பர பொருளாகவும் சமூகத்துல அந்தஸ்தின் அடையாளமாகவும் இந்த பொருள் பார்க்கப்பட்டது. இந்த சேவை சாதாரண மக்களுக்கு அல்ல, இது மிகவும் விலையுயர்ந்ததாகவும் குறிப்பிட்ட சில பணக்காரர்கள், அதிகாரமிக்கவர்கள் இந்த வட்டாரங்களுக்குள்ளேயே சுழன்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்தியாவில் டெலிபோன் இணைப்பகம், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் திறக்கப்பட்டன. 1881 நவம்பர் 19 நம்ம சென்னையில் பாரிமுனையில் இருக்கிற எர்ராபாலு செட்டி தெருவில் தான் முதல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சில முக்கியமான சந்தாதாரர்களுடன் இந்த சேவை தொடங்கிச்சு. 1881 இந்த எக்ஸ்சேஞ்சுகள் திறக்கப்பட்டாலும் 1882 ஜனவரி 28 மேஜர் இ பேரிங் அப்படின்றவர் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் தொலைபேசி சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இதுதான் இந்திய டெலிஃபோன் வரலாற்றில் முக்கியமான தினமாக கருதப்படுது. இந்த தொலைபேசி இணைப்பு பெற்ற அந்த குறிப்பிட்ட சந்தாதாரர்களோட வாழ்க்கையில பெரிய வரப்பிரசாதமா இது அமைஞ்சுது. உடனடி தகவல் தொடர்பு, வியாபாரம், நிர்வாகம், தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த தொழில்நுட்பம் சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில சென்றடைய பல ஆண்டுகள் ஆனது. பாத்தீங்களா நண்பர்களே, இப்ப சர்வசாதாரணமாக இருக்க ஒரு விஷயம் ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பா இருந்திருக்குன்னு. அதுவும் யார் யாருக்கு கிடைச்சது, எப்படிப்பட்ட வரலாற்று பின்னணியில உருவானது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது தொழில்நுட்பத்தோட பயணத்தை புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.